போகுது ஒற்றுமையா காமத்துக்கு ஒரு வண்டி ஏன் பணம் இல்லைங்க எல்லாம் சொல்றதுதான் தானமா பிரச்சனை யாருமே கொடுக்குறது தலைவர் கட்சியிலிருந்து கொடுத்தீங்களா தலைவர் என்ன தரீங்களா எல்லாரும் கேட்கறீங்க. நான் மந்திரியா இருந்தவங்க, நான் எம்எல்ஏவா இருந்தவங்க, எந்த ரூபத்துலயும் நான் தப்பான வழியில சம்பாதிச்சவங்க. நான் உங்கள ஒருத்தன் உங்களை மாதிரி இருக்கேன், உழைச்சி சாப்பிட்றேன், உழைச்சி என்னால முடிய சமூகத்துக்கான வேலைகளை செய்யறேன். நாமெல்லாம் சேர்ந்துதான் இதை செய்யணும். அது எப்படிங்க சாத்தியக்கூறு இருக்கு? சாத்தியக்கூறு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சிம்பிள் கதை சொல்றேன். நம்மளுடைய கிராமங்கள்ல மாரியம்மன் கோயில், எல்லையம்மன் கோயில், விநாயகர் கோயில், கிருஷ்ணர் கோயில் திருவிழாக்கள் நடத்துறோமா இல்லையா? நடத்தும். அந்த கோயில்களுக்கு நாம ஆண்டுக்கு ஒரு தடவை திருவிழா பண்றோமா இல்லையா? அதுக்கான பொருளாதார செலவு எவ்வளவு ஆகுது? கொஞ்சம் யோசிங்க. அதுக்கான பொருளாதார செலவு எவ்வளவு ஆகுது? லட்சக்கணக்கில் பண்றோம். சில ஊர்ல 50,000 60,000 பண்றோம். ஆனா ஒரு கிராமத்துல இருந்து நாம சென்னைக்கு போய் வர எவ்வளவு தேவை? அதிகபட்சம் கொடியாத்துக்கு போனோம்னா உங்களுக்கு ஒரு பஸ் எடுத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமா 20,000 ரூபாய் செலவு. உண்மையா இருக்கே இல்ல தப்பா சொல்லிட்டேன்னா? கம்மியா சொல்லிட்டேன்னா அதிகமா சொல்லிட்டேன்னா தெரியாது. ஒரு தோராயமா வச்சுக்கணும். அந்த 20,000 அந்த கிராமத்துல இருக்கிற யாரோ பெருமொழி மக்கள் ஆளுக்கு 500 ரூபாய் போட்டா எவ்வளவு வரும்? 40 பேர் தானே தேவை. பஸ் ரொம்பிடுமா? அதற்கான சாப்பாடு அந்த வண்டியில கட்டிக்கலாமா? அதை கூத்தாடிக்கு டான்ஸ் ஆடுறவனுக்கு கலை நிகழ்ச்சி நடத்துறவனுக்கு 40,000 50,000 விளக்கு வச்சு அட்வான்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு வரி பணத்தை கலெக்ட் பண்றேங்க. ஏன் சமூகத்தினுடைய விடியலுக்கு பண்ணக்கூடாது? ஏன் இந்த வேலையை நீங்க செய்யல? இதுக்கான திட்டம் என்ன பெரிய திட்டமா இது? இந்த உலகத்தையோ முதல் விஞ்ஞானி நீதானே. இந்த உலகம் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா முன்ன தோன்றிய மூத்த மொழி நீதானே. நீதானே சீரழிக்கப்பட்டிருக்கு இந்த மண்ணுல. இந்த மண்ணுல நீ முதல்ல பால்கார நீதானே. பால் எதுல எடுத்தோம்? பசுக்கள் இருந்து. இந்த பசுக்களை பாதுகாத்துங்க, இந்த பாலை எடுத்துங்க. இந்த பாலை ஒரு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் இருந்தா அது கெட்டு போயிடுமா இல்லையா? அப்ப கெட்டு போறது கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாரு? கெடாம பாதுகாக்கிறது அடுத்த பொருளா, பல்பொருளா, பரிணாம வளர்ச்சியா மாற்ற முடியும் கண்டுபிடிச்ச ஒரே விஞ்ஞானி, முதல் விஞ்ஞானி மண்ணுக்கு நீதானே. உன்னை விட அறிவு சார்ந்தவன் இருக்கா? ஏன் நீ சிந்திக்கல? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கறந்த பாலை வச்சிருந்த கெட்டு போயிடணும் காய்ச்சி அதுல ஒரு பழைய மோரை எடுத்து குத்தி அதுல ஊற்றி அதை தயிராக்கி அதை இன்னும் விலை கூட்டி கடைசியா நெய்யாக்கி அதிக விலை கூட்டக்கூடிய அறிவு சார்ந்த நீ உன்னுடைய வேலை சிம்பிள். ஒரு பஸ் எடுத்துட்டா யாருக்கிட்ட காது? யாருக்கிட்ட இந்த வேலை பேசுற? ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு உரிமையோட அக்கா தங்கச்சிகள, அம்மா அப்பாங்க, தாய்மார்கள, பெரியோர்கள, சகோதரர்கள இளைஞர்கிட்ட கேளுங்க. ஏன் ரகுவர் வீட்டு கல்யாணத்துக்கு கேட்கியா? ஒரு பொண்ணு நீ மஞ்சள் கேட்கியா? சமுதாய பணி தானே கேட்கற? உண்மைக்கு தானே கேட்கற? இல்ல உங்ககிட்ட கொடுக்குற பாய்க்கிற கேட்கியா? இதுக்கு என்ன உங்களுக்கு சிரமம் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம்.